Hi students, இப்போ நம்ம next பார்க்க போற டாபிக் வந்து Coulomb's inverse square law of magnetization. இதே Coulomb's inverse square law வந்து நம்ம எங்க படிச்சிருப்போம் அப்படினு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சிருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கே வரப்போகுது. அதனால கொஞ்சம் ஏற்கனவே படிச்சனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும். The force of attraction or repulsion between the two magnetic force is directly proportional to pole strength. அங்க என்ன படிச்சிருப்போம்? Directly proportional to product of their charges னு படிச்சிருப்போமா? அங்க ரெண்டு சார்ஜ் எடுப்போம், பாசிட்டிவ் நெகட்டிவ் கொண்டு வருவோம். அப்ப அங்க ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதே தான் இங்க. நான் ரெண்டு மேக்னெட் கொண்டு வரேன். ஒரு மேக்னெட் A வெச்சுக்குவோம், இன்னொரு மேக்னெட்டா B வெச்சுக்குவோம். சோ இவருடைய போல் நார்த் சவுத், அவருடைய போல் நார்த் சவுத். இப்போ நார்த் கிட்ட கொண்டு வரேன். அதாவது A மேக்னெட் B மேக்னெட் கொண்டு வரும்போது இந்த சவுத் இந்த இதுதான் இங்க ஒரு டாட் இருக்கு இல்லையா, இந்த சவுத் இங்க ஒரு டாட் இருக்கு நார்த். இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னா r னு வெச்சுக்கிறேன். ரைட்டா? இந்த ரெண்டு மேக்னெட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ்னா இத தான் நம்ம சொல்லுவோம். அடுத்து இந்த போல் ஸ்ட்ரெngth சவுத் உடைய ஸ்ட்ரெngth QMA, இந்த நார்த் உடைய ஸ்ட்ரெngth வந்து QMP போல் ஸ்ட்ரெngth நம்ம சொல்லுவோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த போல் ஸ்ட்ரெngth கூட கூட என்ன ஆகும், அதோட அட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி கூட வரும். இப்போ ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன மேக்னெட் எடுத்துட்டு அதை போய் நம்ம வந்து ஒரு பெரிய அயன் ராட் பார்ல கொண்டு போனா அட்ராக்ஷன் இருக்கும். பட் அதை விட அந்த மேக்னெட்டோட சைஸ் ரொம்ப பெருசா இருந்து அதை போய் கொண்டு போனோம்னா அங்க அட்ராக்ஷன் இன்னும் அதிகமா இருக்கும். சோ அப்படிதானே? அப்ப இதுதான் நம்ம சொல்றோம். அப்ப போல் ஸ்ட்ரெngth எனக்கு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமா வேணும் அப்படின்னா கண்டிப்பா போல் ஸ்ட்ரெngthம் அதிகமா இருக்கணும். ரைட்டா? அதனால நம்ம டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு product of the ball strength. Right? Directly proportional to product of the ball strength and inversely proportional to square of the distance. எதுக்கு இருக்குன்னா இப்போ ஒண்ணுமில்ல, இப்போ எனக்கு நான் நார்த் போல் சவுத் போல் எடுத்திருக்கேன். இந்த பக்கத்துல கொண்டு வந்த அட்ராக்ஷன் இருக்குமா இல்ல டிஸ்டன்ஸ்ல கொண்டு போன அட்ராக்ஷன் இருக்குமா? உடனே நம்ம சொல்லுவோம், சார் பக்கத்துல கொண்டு வந்தா அட்ராக்ஷன் இருக்கும். அப்ப கண்டிப்பா கரெக்ட் தானே? டிஸ்டன்ஸ் இங்க பாருங்க, டிஸ்டன்ஸ் கூடுச்சுனா ஃபோர்ஸ் குறையும். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டிஸ்டன்ஸ் குறைஞ்சுனா ஃபோர்ஸ் கூடும். அப்ப ஃபர்ஸ்ட் கான்செப்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு போல் ஸ்ட்ரெngth கூடுச்சுனா ஃபோர்ஸும் கூடும். செகண்ட் கான்செப்ட் டிஸ்டன்ஸ் கூடுச்சுனா ஃபோர்ஸ் குறையும். ரைட்டா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் லிங்க் பண்ணி ஒரே ஈக்குவேஷனை கொண்டு வருவோம். F is directly proportional to QMA QMP by R square. இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்றோம், தட் இஸ் k. இந்த k உடைய வேல்யூ தான் என்ன அப்படினா, இது வெக்டர் மாதிரி எழுதுனீங்கன்னா என்ன போடுவார்? கண்டிப்பா அந்த r கேப் போடுவார். r கேப்ன்றது டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்ல இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ரைட்டா? சப்போஸ் நான் மேக்னிட்யூட் எழுதுறேன்னா அந்த r கேப் தேவையில்லை. சோ அப்ப மேக்னிட்யூட் எழுதுறேன், F k QMA QMP by R square. சோ இந்த k க்கு ஒரு வேல்யூ இருக்கு. நம்ம அங்க படிச்சோம், இதே வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்லயும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்லயும் k க்கு நம்ம ஒரு வேல்யூ படிச்சோம். ஞாபகம் இருக்குதா? சோ அங்க ஒரு வேல்யூ படிச்சிருப்போமா? அதே போல தான் 9 × 10 பவர் 9 × 10 பவர் 9 படிச்சிருப்போமா? இங்க பாருங்க, இந்த k உடைய வேல்யூ ஆக்சுவலா நம்ம இந்த மேக்னெட்டை எந்த இடத்துல வைக்கணும்? ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்ல வைக்கணும். அப்ப பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் உடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன? μ0. அப்ப போட்டோமா μ0/4π. அப்ப இந்த μ0/4π நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 10 பவர் -7. சரியா? சோ μ0/4π நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 10 பவர் -7 ஹென்றி பெர் மீட்டர். யூனிட் என்னன்னா ஹென்றி பெர் மீட்டர். சோ ஃபோர்ஸ் உடைய யூனிட் என்ன? அங்க நியூட்டன் நம்ம போடலாம். சோ கூலம்ஸ் உடைய இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா புரியுதா? சோ கூலம்ஸ் உடைய இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா என்ன சொல்றோம்? force of attraction directly proportional to the strength of the ball strength of the magnet. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ball strength இன்கிரீஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு force of attraction அதிகமா இருக்கும். சோ சின்ன மேக்னெட்டை கொண்டு வந்து அட்ராக்ட் பண்றத காட்டிலும் பெரிய மேக்னெட்டை கொண்டு வந்து அட்ராக்ட் பண்றது ஈஸியா இருக்கும். ஒன்னு. ரெண்டாவது என்ன சொல்றோம்? force of attraction or repulsion is inversely proportional to distance, square of the distance. டிஸ்டன்ஸ் குறைக்க எனக்கு என்ன ஆகும்? force of attraction இன்கிரீஸ் ஆகும். சோ இது ரெண்டையும் லிங்க் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும். அது வெக்டர்ல எழுதும்போது நம்ம r கேப் போடுவோம், மேக்னிட்யூட்ல எழுதும்போது r கேப் இல்லாம எழுதுவோம். சோ இந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு பதிலா ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரோம் k. k உடைய வேல்யூ வந்து μ0/4π. சோ μ0ன்றது என்னன்னா பெர்மியபிலிட்டி ஆஃப் தி ஃப்ரீ ஸ்பேஸ். சோ k க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா μ0/4π நம்ம டிவைட் பண்ணோம்னா 10 பவர் -7 ஹென்றி பெர் மீட்டர். ஓகே, थैंक यू.